உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாலிபர் ஆராதனைக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாறாதவராக இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிபர் ஆராதனை என் தேவனீர் ஆசீர்வதிங்க. அப்பா அம்மா துதிக்கிற ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே செய்கிறதான இந்த ஊழியங்கள் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமை உள்ளவர், நீர் மாறாத தேவன் ஆண்டவர். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த இடத்திலிருந்து நாங்கள் ஆராதித்தாலும் என் தேவன் ஆண்டவரே, நீர் மகிமைப்பட போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா துதிகளுக்காக தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக ஆண்டவர் நியமித்திருக்க அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவதற்கு தேவன் தருகிற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க துவங்கின இந்த ஓட்ட நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவேன். நீங்க துவங்கின நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவேன். திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர் தானையா. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர் தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இந்த துவங்கின இந்த ஓட்டத்தை ஆண்டவரே, நீ சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவரே, அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் தருகிற பலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு மகிமைப்பட போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிற அன்பின் கரம் ஆண்டவர், எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. அற்புதத்தின் கரம் ஆண்டவர் எங்கள் மேல் அசைவாடுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவை நீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் வாலிபர் ஆராதனையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தினமும் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுக்கென்ற காலத்தை அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார்.
1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் கூட ஏசாயா 60:22 சொல்லப்பட்டிருக்கிறது, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையும் உங்கள் வாழ்க்கையிலே பெய்யும். இருக்கிற நீங்கள் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அனைவரோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் கவலைகள் நிறையா இருக்குது. ஆனாலும் தேவன் அதெல்லாம் நம்ம பார்க்காம தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது நமக்கென்று இருக்கிற ஏற்ற காலத்தில் தேவன் கண்டிப்பாக உயர்த்துவார். நீங்கள் அவருக்குள்ளே நீங்கள் அடங்கி நல்லா சந்தோஷமாக இருங்க. ஒரு நாளும் சபையை விட்டுறாதீங்க, ஒரு நாள் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துங்க, அவர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். இந்த பாடலை கூட நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி நான் பாடுவோம். உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவர் கருத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார், ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ளங்கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ளங்கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார், ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு நான் செய்த நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டு தான் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் படுத்திடுவார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டீரு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டீரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திரு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார்,
ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவான், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவான். சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். அழைத்தவர் காலத்தில் நான் அடங்கி இருப்பேன். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவான், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவான். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவான், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வச்சிருக்காரு, அதை யாராலையும் பூட்ட முடியாது. இந்த பாட்டை சேர்ந்து எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். அடைப்பவன் இல்லை நீ கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை நீ திறந்தான். அடைப்பவன் இல்லை நீ கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 இனி எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தான், அடைப்பவன் இல்லை. நீ கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தான், அடைப்பவன் இல்லை. கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தான், அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை. திறந்தான், அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை. ஆசின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். நாசின் சுவாசத்த செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவராம். பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திட வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திட வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை இல்லை. இல்லை இல்லை என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தான், அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தான், அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினான், அதை இடிப்பவன் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது.
தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் உண்டு கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் உண்டு கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, அப்பாவும் எங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, முத்துக்கு இந்த வருடம் முழுவதும் நீர் பாதுகாத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருடங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். புதிய வருடங்கள் பிரவேசிக்க போகும்போது ஒரு புதிய வாசலை அப்பா எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டதான இருக்கிற எல்லா கதவுகளையும் தேவன் திறக்க போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் திறந்தால் ஆண்டவர் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த மனிதன் உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவர். என் தேவன் நீர் ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். அந்த திறந்த வாசலுக்கு ஆண்டவர் பிரவேசிப்பதற்கு என் தேவன் தருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் போகிற இந்த வழியில் ஆண்டவர், அப்பா, நாங்கள் தனிமையாக அல்ல ஆண்டவர். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தனிமையின் பாதையில் என் தேவன் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் நாங்கள் தனிமை இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஓடுகிற ஓட்டத்தில் எவ்வளவோ தடைகள் வந்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா, எங்களை நேசித்தவர்கள் எங்களை வெறுத்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு ஆண்டவரே இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடுவதற்கு என் தேவன் ஆண்டவரே செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய நேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரே காலகட்டத்திலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே என் தேவங்களை பாதுகாக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் பரிசுத்தர். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீ வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனாகிய கர்த்தர் நாங்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களின் தேவன் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தனிமை அல்ல ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நடத்துங்க, ஒவ்வொரு வேலையும் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
அது ஒவ்வொரு வாலிபர்களின் தேவநீர் ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக நான் செபிக்கிறேன் தாவி. இந்த வாலிபர்கள் அப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த புதிய வருடத்துக்கு போகும்போது ஒரு புதிய வாசலை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவர். உங்களோட வாழ்க்கையில தனிமைகள் இருந்தால் என் தேவன் ஆண்டவரே தனிமைகளை விலைக்கு போட்டு தனிமையில நீர் துணையாக இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தாவி. தனிமையில தான் ஆண்டவரே எந்த பாவ ஆண்டவரே பழக்க வழக்கங்கள் வந்துடாதபடிக்கு என் தேவனி பிள்ளை நீர் பாதுகாத்து நீர் ஆண்டவரே அரவணைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோங்க தாவி. இப்படி கிருபை எங்களோடு இருக்கட்டும். கதை தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னைக்கு பைபிள் ஹீரோஸ்ல யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? அவர் தாங்க யோவான் ஸ்நானகன். அவர் ஒரு வித்தியாசமான மனிதன். யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று லூக்கா 7:28 சொல்லப்பட்டு இருக்கிறது. தான் இந்த பூமியில் பிறந்ததற்கான காரணத்தை தெளிவாக அறிந்திருந்தார் இந்த யோவான் ஸ்நானகன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுதலே அவருடைய அழைப்பு. ஜனங்கள் எல்லாரும் இவரை கேள்வி கேட்க தொடங்கினர். என்ன கேள்வி தெரியுமா? நீ கிறிஸ்துவா, நீ எலியாவா என்று கேட்கும்போது அல்ல என்று தெளிவாக சொன்னார் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தர் கொடுத்த அழைப்புல உறுதியாகவும் உண்மையாகவும் இருந்தார் பாருங்க. யோவான் ஸ்நானகன் பிறக்கும் முன்பதாகவே அவனை குறித்து 2 காரியம் முன்னறிவிக்கப்பட்டது. ஒன்று, நசரேய அர்ப்பணிப்பு. நசரேய அர்ப்பணிப்புன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? திராட்சரசம் குடிக்க கூடாது, முடி வெட்டக்கூடாது, செத்த உடலை தொடக்கூடாது. குழந்தையாய் இருக்கும் போதுதான் தன் நண்பர்களைப் போலவே திராட்சரசம் குடிக்க, முடியை அழகாக வெட்ட ஆசைப்பட்டார் இந்த யோவான் ஸ்நானகன். ஆனாலும் அவனுடைய தகப்பன் அவனை குறித்த அர்ப்பணிப்பை நினைப்பூட்டினது நிமித்தம் அவைகளை தியாகமாக விட்டுவிட்டான். நசரேய அர்ப்பணிப்பின் காரணமாக தன் பெற்றோர் சாகும் போதும் கூட அவரது உடலை கூட தொட முடியலையா. மற்றொன்று, வனாந்தர வாழ்க்கை. தன்னுடைய மற்ற நண்பர்களைப் போல நகர வாழ்க்கையை அனுபவிக்க முடியலங்க இந்த யோவான் ஸ்நானகனுக்கு. ஆனால் ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிட முடிந்திருக்கும். அதுதான் உண்மை. இதனாலதாங்க இவர் தீர்க்கதரிசியிலேயே பெரிய தீர்க்கதரிசியானார். மூன்றாவது, நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா அவருடைய எளிமையை பத்தி தாங்க. யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் வாழ்ந்து வந்தபோது ஒட்டகமயிர் உடை மற்றும் உணவாக வெட்டுக்கிளி காட்டுத்தேனையும் புசித்து வந்தார் இந்த யோவான் ஸ்நானகன். ஜனங்கள் இவரை யார் என்று கேட்கப்படும் போது வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார். பெயரையோ பதவியையோ இங்கு சொல்லவில்லை பாருங்க இந்த யோவான் ஸ்நானகன். கிறிஸ்துவை உயர்த்துவதில் உறுதியாயிருந்தார் இந்த யோவான் ஸ்நானகன். கிறிஸ்து பெருக வேண்டும், கிறிஸ்து என்னிலும் மேன்மையுள்ளவர், அவரே இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அநேக பெரிய ஆட்கள் இந்த யோவான் ஸ்நானகனை தேடி வந்த போதும் அவர்களை தன்னிடம் சேர்க்காமல் அவர்களுக்கு இயேசுவை பற்றியும் மேன்மையை பற்றியும் சொல்லி கிறிஸ்துவிடம் சேர வைத்தார் இந்த யோவான் ஸ்நானகன். குறுகிய காலத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருந்தார் இந்த யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் மட்டுமே ஊழியம் செய்தார். எருசலேம் மற்றும் யூதேயா தேசத்தாரில் ஏராளமானோர் அவரிடம் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏரோதுக்கு ஆலோசனை கூறுகிற அளவுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார் இந்த யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை என்றாலும் அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாறினார். இயேசுவுக்காக சீஷர்களை உருவாக்கினவர் இந்த யோவான் ஸ்நானகன். இயேசுவின் முதல் சீஷரான அந்திரேயா முதலில் யோவானின் சீஷனாயிருந்தான். யோவான் ஸ்நானகனே அவருக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் அந்திரேயாவோ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்த பேதுருவையும் 5 அப்பம் 2 மீனையும் உடைய சிறுவனையும் இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தினான். சத்தியத்திற்காக ஜீவனை கொடுக்க துணிந்தவர் இந்த யோவான் ஸ்நானகன். ஏரோது செய்த தவறை சொன்னால் அது உயிருக்கு ஆபத்து என்பதை நன்றாய் தெரிந்தும் கூட
சத்தியத்தை சொல்ல பயப்படவே இல்லையாங்க இந்த யோவான் ஸ்நானகன். மனிதனை பிரியப்படுத்தி அதிக நாட்கள் வாழ்வதை விட சில நாட்கள் ஆனாலும் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்பதே அவருடைய ஆசை. இதனால் சிலர் இவரை பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொன்னார்கள் ஜனங்கள். மாணவர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வு வந்தாலும் அதிலே பெருமைப்படாமல் சகல மகிமையும் தேவனுக்கு கொடுத்து விடுங்கள். உங்களை படிக்க வைப்பதும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வைப்பதும் ஜீவனை தந்திருக்கிறதும் ஆண்டவர்தான். எனவே எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவரே. நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக மாற விரும்புகிறீர்கள்? அதாவது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? உங்கள் குறிக்கோளை அடைவதற்கு என்னென்ன ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறீர்கள்? அல்லது என்னென்ன மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டியதாயிருக்கிறது? அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய சிறு சிறு தியாகங்கள் என்ன? எளிமையான வாழ்க்கை வாழ நீங்கள் என்னென்ன தீர்மானங்களை எடுக்க வேண்டும்? இதை பற்றி நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் இந்த ஆலோசனைகளை சொல்ல வல்லவராகவும் இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் யூடியூப் மூலமாக இந்த செய்தியை பார்த்து வருகிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, என் பெற்றோரை பிரியப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம செய்தியை பார்க்க இருக்கோம். இப்போ குடும்பம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? அது தேவனால் உண்டானதும் கூட. இப்போ குடும்பத்தில் நம்முடைய சாட்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். நம்ம சாட்சியாக இருக்கிறது தான் நம்ம பெற்றோரை நம்ம பிரியப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு வழியாக இருக்குது. உங்களில் சில பேர் சொல்லலாம், நான் என்னதான் நன்மை செஞ்சாலும் என்னோட பெற்றவங்க என்னை நம்புறதே இல்லை, என்னை உற்சாகப்படுத்த மாட்டுறாங்க, எனக்கு எப்போதுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் பல பேர் சொல்லலாம். உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உங்களால் உங்கள் பெற்றோர்களை பிரியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ கசப்பு வெறுப்பு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க கூட ஒப்புரவாக இருக்கணும். அவர்கள் மூலமாக தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய நியமனத்தில் ஒன்றா இருக்குது. நாம் அவர்களை பிரியப்படுத்த ஒரு 7 விதமான காரியங்களை இன்றைய செய்தியில் நம்ம பார்ப்போம். அதில் முதலாவது காரியம்தான் கீழ்ப்படிதல். பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமான ஒன்றா இருக்குது. உங்களுக்கு எத்தனை வயசானாலும் பெற்றோருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிக்கணும். படிப்போம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லிட்டு கொலோசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கு. இந்தந்த காரியங்களில் தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லலை. அவர் சொல்றார், எல்லா காரியங்களிலும் பெற்றோரை கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லியிருக்கார். இப்போ கீழ்ப்படியுதல் அப்படிங்கிறது தான் அவருக்கு பிரியமான ஒன்றா இருக்குது இல்லைங்களா? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? இந்த கீழ்ப்படிதல் அப்படின்லாம் முதல் காரியம் என்னன்னா, கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும், எல்லா காரியங்களும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதம் நமக்கு உணர்த்துது. மேலும் இது நியாயமும், இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த கீழ்ப்படிய வேணும் அப்படிங்கிறத நம்ம கசப்பாக நினைக்கிறாங்க சில பேர். நம்மளை கீழ்ப்படியணும் அப்படின்னா ரொம்பவும் கசப்பாக நினைக்கிறாங்க. என் பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது, நான் லேட்டஸ்ட் அப்டேட்டு, அவங்க அந்த காலம், அவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் அப்படி நீங்கள் பல பேர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில் அது உன்னதமானதாக இருக்குது. அதுதான் உங்கள் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை திறக்கக்கூடிய சாவி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அவர்கள் மனம் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் அவங்களுக்கு மகிமையால் நிரப்பப்படும் இல்லைங்களா? ஆகவே உங்கள் பெற்றோருக்கு ஒரு காரியம் செய்ய சொல்லும்போது உடனே கீழ்ப்படுகிறது நல்லது. சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பெற்றோர் சும்மா சொல்லுவாங்க, ஒரு 10 முறை சொன்னால் தான் அவங்க ஒரு முறை செய்வாங்க, அதுவும் எரிச்சலோடு செய்வாங்க. இதுலேயும் ஒரு சவால் இருக்குது. அது என்னென்னா, இப்போ பெற்றோர் சொல்வது வேதத்திற்கு முரணாக இல்லாவிட்டால் கீழ்ப்படியுங்கள். ஒருவேளை அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய சொன்னாங்கன்னா, பெரும்பாலும் பெற்றோருக்கு அப்படி சொல்கிறதில்லை, இருந்தாலும் சில பேர் அப்படி சொன்னாங்கன்னா அதற்காக முதலாவது நாம் அவங்ககிட்ட தேவன்கிட்ட ஜெபிக்கணும், கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அவங்க அவங்களுடைய மனமாற்றத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். கர்த்தர் அவங்களை கைவிடவே மாட்டார் நிச்சயமா. பிறகு நம்ம அன்பா அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அவங்க புரிய வைக்கணும். அப்படி நிச்சயமா எடுத்து சொன்னோம்னா நிச்சயமா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இரண்டாவதாக கனம் பண்ணுதல் அப்படிங்கிற செய்தியை பார்ப்போம். இப்போ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற
தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமும் 20:12 சொல்லப்பட்டிருக்கு. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும். நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 19:32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் பெற்றோர் உங்களை விட அறிவிலும் அழகிலும் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அவங்க ரொம்ப காரணமாக இருந்திருக்காங்க இல்லைங்களா? அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதனால் நாம் அவங்கள ரொம்ப மதிக்கணும். ஆசீர்வாதத்தின் பொக்கிஷங்களை நம்ம கட்டவிழ்க்க அதுதான் ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது தேவன்கிட்ட இருந்து இல்லைங்களா? ஆகவே எல்லாவற்றிலும் அவர்களை கனம் பண்ணணும். எந்த காரியத்திலும் அவர்களை அசட்டை பண்ணவே கூடாது. உனக்கு என்ன தெரியும், நீ எல்லாம் அந்த காலம், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவீனப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம ஒருபோதும் பேசவே கூடாது. அப்படி பேசி நம்ம பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது. இப்போ அவங்களுக்கு தெரியாத காரியங்கள் பல விஷயங்கள் இருக்கலாம். நாம தான் அதை ஒன்று எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். பொறுமையாக எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க எவ்வளோ காரியங்கள் நமக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி நம்ம பேச வச்சு புரிய வச்சுருப்பாங்க. நம்ம ஒரே விஷயத்தை கூட திரும்ப கேட்டிருப்போம். அப்போ அதுக்காக நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க புரிய வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அதேமாரி அவங்களுக்கு புரியாத விஷயங்களை நாம தான் எடுத்து சொல்லி அவங்களுக்கு பொறுமையாக புரிய வைக்கணும். அப்படி சொன்னால் அவங்க நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. பெற்றோரை கனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அது தேவனுக்கு பிரியமான ஒன்றா இருக்குது. மூன்றாவதாக ஞானமுள்ளவர்களாக இருத்தல். படிப்போம். நீதிமொழிகள் 10:1 ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக இருக்கிறான். நீதிமொழிகள் 15:20 ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியப்படுத்துகிறான். பாருங்க, வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஞானமா செயல்பட்டா தகப்பன் சந்தோஷப்படுவாராம், நீங்க முடனா இருந்தால் என்னுடைய தாய் சஞ்சலப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தலாம். இப்ப நீங்க உங்க பள்ளியில, உங்க கல்லூரியில, உங்க சபையில, வேலை செய்யற இடத்துல, அந்த சமுதாயத்துல ஒழுக்கம் உள்ளவங்களா நடந்துக்கிட்டா அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் இதன் மூலமா மகிமைப்படும் இல்லைங்களா? உங்களை நம்பி ஒரு காரியத்தை அவங்க செய்ய சொன்னாங்கன்னு சொன்னா அதை நம்ம புத்தியா நேர்த்தியா செய்து முடிக்கணும் இல்லைங்களா? அதுக்குதான் வசனத்தில் கூட சொல்லியிருக்கு. ஒரு நீதிமொழிகள் 2:3 சொல்லிவிட்டு ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழை என்று. நீங்களும் அதே போலதான் ஞானத்தை வா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எடுத்து கேட்டுக்கொண்டா அதை பெற்றுக்கொள்ளலாம். ஞானம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நான்காவதாக கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். நம்ம படிப்போம். நீதிமொழிகள் 23:24 நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். 3 யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்கு, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தினமும் வேதம் வாசித்து நம்ம ஜெபிக்கணும். உங்களால சபையில் ஈடுபாடு உள்ளவங்களா நம்ம இருக்கணும். இந்த செல்போன், இந்த டிவி, இதுல இந்த வர அந்த தேவையில்லாத காரியங்களை நம்ம பார்க்கறத தவிர்க்கணும். இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெருக்கிற முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. இல்லை அந்த தேவையில்லாத காரியங்களை இந்த டிவிலையும் இந்த செல்போன்லையும் நம்ம தவிர்த்தோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி போக முடியும். இந்த உலகத்துல நன்மையும் இருக்கு, தீமையும் நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் நமக்கு கர்த்தருக்கு பிரியமானது எது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். அவங்க நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க, கெட்ட நண்பர்கள்லாம் நம்ம சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நாமளும் கெட்டு போகாம அந்த கெட்ட நண்பர்களையும் நல்வழிப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட எடுத்து சொல்லி அவர்களையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வரணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 5வதாக உதவி செய்தல். படிப்போம். மத்தேயு 21:28-30 வசனங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவன் இடத்தில் அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயினும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான்.
இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவன், மூத்தவன் தான் என்றார்கள். இதுல பாருங்க, மூத்த பையன் தான் நான் முதல்ல போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இருந்தாலும் பிறகு தகப்பனுடைய சூழ்நிலையை பார்த்து அவங்க அப்பா சரி, அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனுக்கு உதவி செய்தான். ஆனா இளைய மகன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிட்டு அவன் போகவே இல்லை. அவன் தகப்பனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யல. அதனால் தகப்பனுக்கு அவன் மீது உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. ஆகவேதான் மூத்த மகன் தகப்பனுக்கு உதவி செய்தான். இப்போ ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பெற்றோருக்கு உதவியா இருக்கணும். இப்போ உதாரணமா வீட்டை சுத்தம் செய்யலாம், வாகனங்களை கழுவலாம், செடி கொடிகளுக்கு தண்ணீர் விட்டுலாம். அப்பாவுக்கு சின்ன சின்ன அவங்க செய்கிற வேலையில சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். முடிந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு உதவியா இருக்கணும். இதெல்லாம் பெற்றோருங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. சில பிள்ளைகள் அம்மா வந்து சமைச்சு போடுறத நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு அதை செஞ்சு கொடு, எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அப்படி செஞ்சு கொடுக்கலன்னா அவங்க கூட சண்டை போடுவாங்க. வெட்டியா பேட்டி பார்த்துட்டு அரட்டை அடிச்சுட்டு நம்ம கூட சுற்றுவாங்க, விளையாடுவாங்க, கேம் விளையாடுவாங்க. இப்படி எல்லாம் தேவையில்லாத நண்பர்களோட சேர்ந்துட்டு அவங்க ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்க அப்படிப்பட்டவங்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 2 நாள் அவங்க சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போதான் தெரியும் அவங்களுக்கு பெற்றவங்களுடைய அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய காரியமும் இந்த உதவி செய்யறதுங்கிறது ரொம்ப அவசியம். 6வதாக பாராட்டுதல். இப்போ எல்லாருக்கும் கிஃப்ட்னா ரொம்பவும் பிடிக்கும் இல்லைங்களா? ஒருத்தவங்க எவ்வளோதான் கோபமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து பாருங்களேன், அவங்க வந்து உடனே சந்தோஷப்படுவாங்க, அவங்களோட கோபம்லாம் மறைஞ்சிடும். அதே போல தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பெற்றோருக்கு அவங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், இதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப விலை உயர்ந்ததாக வாங்கணும், ரொம்ப பெரிய கிஃப்டாக வாங்கணும், விலை உயர்ந்ததாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவசியம் இல்லை. சின்னதாக ஏதாவது அவங்க பிறந்த நாளுக்கு, திருமண நாளுக்கு வாங்கி கொடுத்தாலே அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் அவங்களுடைய ஆடையை நம்ம அவங்க ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அதை நம்ம பாராட்டலாம். அம்மா அவங்களுக்கு இந்த சாரீ நல்லா இருக்கு, அப்பா நீங்கள் போட்டுருக்க அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள பாராட்டணும். இப்போ அம்மா சமைச்சு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த உணவு வந்து நல்லா இருக்கு, அம்மா நீங்கள் சமைச்சது ரொம்ப நல்லா இருக்குமா, அந்த குழம்பு நல்லா இருக்கு, இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன காரியங்களை அவங்கள பாராட்டணும். அப்படியே பாராட்டினா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால அவங்க வந்து பிரியப்படுத்த முடியும். அதனால அவங்க கிட்ட இருந்து இருக்க ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 7வதாக சகோதர சிநேகித ஐக்கியம். படிப்போம். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. 1 யோவான் 4:20 வாசிப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். யோபு 1:4 வாசிப்போம். அவன் குமாரர் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுடன் ஒரு நாளும் பகைமை பாராட்டக்கூடாது, அதை வளர விடவும் கூடாது. இப்போ சில நேரத்தில் அவங்க கூட வாக்குவாதம் வரலாம், முரண்பாடுகள் வரலாம். அப்படி என்னதான் வந்தாலும் அதை அதிகமாக வளர விடக்கூடாது. இதுதான் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உன் எரிச்சல் தெரிய கிடவுது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலும் இதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யார் மேலேயும் கசப்பு வச்சுக்க கூடாது, யாரையும் நீங்கள் நிரந்தர எதிரியா நினைக்க கூடாது. நான் இனிமேல் உனக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன், உனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. குடும்பத்தில் சகோதர சிநேகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளை விட்டுக் கொடுக்கவே கூடாது. நம்ம ஐக்கியத்துடன் இருந்தால்தான் பெற்றோருக்கும் நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக முடியும். இப்போ நாம கீழ்ப்படிந்து கனம் பண்ணி ஞானமுறவர்களாக இருந்து பெற்றோருக்கு உதவி செய்து அவர்களை பாராட்டி சகோதர சிநேகத்துடன் உங்கள் ஒவ்வொருவரும் பெற்றோரை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. நாம் இப்போது கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் மீது பிரியமாக இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கொடுத்த இந்த வார்த்தைக்காக, இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி நடக்கவும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து கனம் பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்தவும் நீ அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த வசனத்தின்படி அவர்கள் வாழ்க்கையில் நடந்து அவர்கள் ஆண்டவரை ஏசப்பா அவர்கள் பெற்றோரை பிரியப்படுத்த நீ உதவி செய்யுங்க, அவர்களை வழி நடத்துங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.